மைக்ரோசாப்ட் மென்பொருள் கோளாறால் பயணிகளுக்கான சேவைகள் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் சென்னை விமான நிலையத்தில் மீண்டும் பழையபடி போர்டிங் பாஸ்கள் வழங்கப்படுவதாக தகவல் கூறப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் வசந்த். வணக்கம், விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். மைக்ரோசாப்ட் மென்பொருள் கோளாறு காரணமாக சென்னை விமான நிலையத்தில் நேற்று போர்டிங் பாஸ் வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டது. இதனால் கணினி வழியாக இந்த போர்டிங் பாஸ் வழங்க முடியாமல் கூடுதல் பணியாளர்களை நியமித்து எழுத்து வடிவில் எழுதி கொடுத்து இந்த போர்டிங் பாஸ் ஆனது வழங்கப்பட்டு வந்தது. இந்த மென்பொருள் கோளாறு காரணமாக விமானங்கள் புறப்படுவதிலும் தரையிறங்குவதிலும் தாமதம் ஏற்பட்டு வந்தது. இந்த போர்டிங் பாஸ் நிரப்பி கொடுப்பதிலும் அதிகப்படியான கால தாமதம் ஏற்பட்டதன் காரணமாக 28க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டது. இதே நிலை நேற்று இரவு வரை நீடித்த நிலையில் இன்று தற்சமயம் இந்த போர்டிங் பாஸ் வழங்குவதற்கான மென்பொருள் சாப்ட்வேர் சரி செய்யப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இந்த எழுத்து வடிவில் கொடுக்கப்பட்டிருந்த அந்த பயணிகளுக்கான போர்டிங் பாஸ் நிரப்பப்பட்டு வந்த நிலையில் இப்பொழுது கணினி மூலமாகவே இந்த போர்டிங் பாஸ் ஆனது வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் தற்சமயம் இந்த விமான நிலையத்தில் இந்த விமானங்களின் புறப்பாடும் வருகையும் சரி செய்யப்பட்டுள்ளது. இந்த கணினி மூலமாக விரைவாக வழங்கப்படுவதனால் இந்த பயணிகள் துரிதமாக பயணிப்பதற்கு ஏதுவாக இருக்கிறது. இதன் காரணமாக விமான சேவை தற்சமயம் இயல்பாக இயங்கி வருகிறது. இந்த நேற்று ஏற்பட்ட இந்த கோளாறு காரணமாக ஒரு சில விமானங்களின் புறப்படுவதும் தாமதமும் இந்த 11 மணி வரையில் இருக்கும். அதன் பிறகு நிலைமையானது சீரமைக்கப்பட்டு வழக்கம் போல், அதாவது இந்த கோளாறு ஏற்படுவதற்கு முன்பு எப்படி விமானங்கள் சரியான நேரத்தில் இயங்கி வந்ததோ அதே போல் மீண்டும் இயக்கத்தை துவங்கும். இன்று மதியம் 12 மணிக்குள் இந்த சேவையானது முற்றிலுமாக சரி செய்யப்பட்டு இந்த கோளாறானது முற்றிலுமாக சரி செய்யப்பட்டு கணினி மூலம் இப்பொழுது வழங்கப்படும் போர்டிங் பாஸ் போல் மீண்டும் வழங்கப்பட்டு இந்த விமானங்கள் தரையிறங்குவதும் புறப்படுவதும் தாமதம் இல்லாமல் நடைபெறும் என இந்த விமான நிலைய அதிகாரிகள் தற்சமயம் தெரிவித்துள்ளனர்.